இந்த முதல் கொரோனா வந்தது. 2வது ஒன்று வந்தது இல்லை, லாக்டவுனு. எங்கள் ஊரை சொல்கிறேன். 2வது லாக்டவுன் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா எல்லா ஆஃபீஸையும் மூட போகிறாங்க. சாயந்தரம் அவசரமாக ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஏன்னா நாளைக்கு 3 மாதம் ஆகுமோ 4 மாதம் ஆகுமோ அப்படின்னு நினச்சி அவன் வீட்டுக்கு போனால் வாசல்லே அந்த அம்மா வருத்தமாக உட்காந்துருந்தது. அவன் ஒய்ஃபு. என்னம்மான்னு போய் பாருங்கண்ணே, அந்த மனுஷனை போய் பாருங்கன்னு போனால் இடது காலில் மாவு கட்டு போட்டுன்னு படுத்துங்கிறான். என்னடா ஆச்சு? ஏன் எப்போ ஆச்சு? சாயந்தரம் தாண்டா ஆச்சுன்னு சத்தமாக சொன்னான். அப்புறம் சொன்னான், என் வீட்டம்மா எங்கே இருக்குதுன்னு. வாசல் பக்கமாக தாங்கிறான். இந்த கதை கொஞ்சம் மூடுறா. மூடிட்டான். போன லாக்டவுனில் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நாளையிலேருந்து லாக்டவுன் ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தேன், ஆர்த்தோ டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியது. அவர்கிட்ட போனேன், ஒரு கட்டு ஒன்று போடு. அந்த மனுஷனும் போட்டுட்டார். போட்ட கையோடு அவரும் போட்டுக்கினார். நேராக நான் வீட்டுக்கு வரும்போது ஆட்டோவில் வந்து இறங்கினா என் வீட்டுக்கார் பதறி போய், என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஆகி போச்சுமா, லைட்டாக இது கிராக் இருக்குது, உடஞ்சி போச்சு, எலும்பு ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. உடஞ்சி போச்சுன்னாங்க. அதனால் நான் மாவு கட்டு போட வேண்டிய நிர்பந்தம். என்ன பண்ணுறதுனே புரியல. உன் நிலைமையை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா. யோ வருத்தப்படாதியா, கவலையே படாத, ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணி என்னை படுக்க வச்சுட்டா. இந்த லாக்டவுன் பீரியடு தப்பிச்சிட்டு இருந்தா வந்ததான் அவனுக்கு கோவம் வந்துடுது. சார் ஃப்ரெண்டா நீ இதை ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லக்கூடாது. கஷ்டம்னா எல்லாருக்கும் போதுடா, அதில் நீ வேற என்ன நான் வேற என்ன அப்படின்னு அவன் கோபமாக போயிட்டான் சார். அவன் ஏன்னா அவன் பட்டப்பாடு அவன்